வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் 2025 ஆண்டு கன்னி ராசி நண்பர்களுக்கு ராகு கேது கிரகங்கள் மாறக்கூடிய அந்த நிலையினால் என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு கடந்த 5 ஆண்டுகளாக இவர்களுடைய ஒரு தொல்லையான நிலை சனியினால் இவர்களுக்கு ஏற்பட்டது. சனி கிரகம் இயற்கையிலேயே ஒரு அசுப கிரகம், காலச்சக்கரத்தின் பாதகாதிபதி. இவர் செல்லக்கூடிய வீடுகள் எல்லாமே இவர்களுக்கு ஒரு சோதனையான பலன்களை கொடுப்பது ரொம்ப யதார்த்தமான நிலை. இவர்களுக்கு கடந்த 2 பயிற்சிகளில் ஒரு 2.5 ஆண்டுகள் 5 ஆண்டுகளில் மகரத்தில் இருந்த சனி கிரகம் 5ஆம் வீட்டில் ஒரு மனக்கசப்பை, ஒரு மனதில் ஒரு சோதனையான நிலையை, ஒரு டிப்ரெஷன் போன்ற மன அழுத்தத்தை இவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். முக்கியமாக கன்னியில் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜென்மத்தில் கேது கிரகம் இருப்பது, மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சனி மாறிய நிலையில் ஜென்மத்தில் கேதுவோடு இணைந்த ஜென்மத்தில் கேது வந்த நிலையில் இவர்களுக்கு ஒரு சோதனையான காலகட்டமாகவே இருந்தது. சனி பெயர்ச்சி கும்பத்திற்கு மாறிய பிறகு கூட வக்ர நிலையில் மீண்டும் சனி மகரத்தோடு தொடர்பாக இருந்த அந்த காலகட்டத்தில் மிகுந்த மன அழுத்தத்தை உணரக்கூடிய ஒரு சோதனையான நிலையாக கன்னிராசி நண்பர்கள் உணர்ந்தார்கள். முக்கியமாக அந்த கன்னியில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இது அதிகமான தாக்கத்தை, சோதனைகளை கொடுத்திருந்தது. இப்பொழுது வக்ரம் எல்லாமே முடிந்து 6ஆம் வீட்டில் சனி இருப்பது இவங்களுக்கு பணியில் ஒரு ஏற்றமான நிலையாக இருந்த ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். வருமானம் வர தொடங்கி இருக்கும். மன அழுத்தம் இருந்தாலும் பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கிய ஒரு நிலையாக உணரக்கூடிய ஒரு நல்ல பலன். இப்பொழுது சனி கிரகமும் இந்த ஆண்டு மாற இருக்கிறார். இது கடந்த கால விஷயங்களை ஒரு ரீகேப் போல ஒரு சின்ன விஷயமாக நான் சொல்ல நினைக்கிறேன். 5இல் இருந்த பொழுது மகரத்தில் குழந்தைகளை நினைத்து, பூர்வீகத்தை நினைத்து, காதல் தொடர்பான சில விஷயங்களை நினைத்த கவலைகள் இந்த கன்னி ராசி நண்பர்களுக்கு அவரவர்களுடைய ஒரு நிலைக்கேற்றாற் போல இது மாதிரியான ஒரு 5ஆம் பாவக ரீதியிலான தொல்லைகள். அதற்கு பிறகு 5 குடை சனி 6இல் மறைந்தது இன்னும் அதிகமாக 5ஆம் வீட்டு தொல்லைகளை தொடர்ச்சியாக இவர்களுக்கு கொடுத்திருக்கும். பணி கிடைத்திருக்கும், வருமானம் வரும், அது ஒரு நல்ல பலனாக இருந்தாலும் இந்த 5 சார்ட் அவுட்டே பண்ணப்படாமல் இன்னும் அப்படியே இழுத்துக்கொண்டே போகிறதுன்னு சொல்லலாம். இப்பொழுது இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சி நடக்கக்கூடிய நிலையில் சனி ஆல்ரெடி மாறி இருப்பார். மே மாதம் ராகு கேது 18ஆம் தேதி மாறுகிறார்கள். அதற்கு முன்னரேயே மார்ச் மாதம் இறுதியிலேயே சனி கிரகம் இவங்களுக்கு நேர் 7ஆம் வீடாக கண்டகச்சனியாக கன்னி ராசிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. 5 குடைய 6 குடைய சனி 7இல் நிற்பது, சனி பயிற்சியோட பலன்களை நீங்கள் போய் பார்த்து கொள்ளலாம். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்டில் நீங்கள் போனீங்கன்னா சனி பயிற்சி 2025ஆம் ஆண்டுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இது காதல் தொடர்பான விஷயங்களை ஓரளவிற்கு நல்ல பலனாக கொடுக்கும். பணியில் ஏற்றம் இருக்கும். ஆனால் திருமண வாழ்வையும் குழந்தைகளோடு இருக்கக்கூடிய போராட்டத்தையும் சற்று அதிகமாக சொல்லக்கூடிய நிலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்பொழுது நம்ம பர்டிகுலராக டீட்டெயில்டாக ராகு கேதுவிற்கு வரும் பொழுது, இது நாள் வரை 7ஆம் வீட்டில் ராகு இருந்தார். இப்பொழுது ராகு 6ஆம் வீட்டிற்கு மாறி விடுவார். அதற்கு முன்னரே 7இல் ராகு நகர்வதற்கு முன்னரே சனி அங்கு அந்த இடத்தை பிடித்து கொண்டார்னு சொல்லலாம். ஜென்மத்தில் இருந்து சந்திரன் மேலேயே மனதை ஒரு வழியாக ரொம்ப தொல்லைப்படுத்தி கொண்டிருந்த அந்த கேது கிரகம் ரிவர்ஸ் ஆர்டரில் 12ஆம் வீடாகிய சிம்மத்திற்கு மாறி விடுவார். இந்த ராகு கேதுவுடைய டீட்டெயில்டான பலன்களை சொல்ல நினைக்கிறேன். அதற்கு முன்னர் இதற்கு தொடர்பாக இவங்களுக்கு கடந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அந்த பழைய கால வாழ்க்கையில் இருந்து ஒரே நாளில் நம்ம சினிமா போல ஒரே பாட்டில் பெரிய மாற்றத்தை அடைய முடியாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜோதிட ரீதியில் அந்த ஒரு பழைய விஷயங்களை தொடர்ந்து இந்த பலன் உங்களுக்கு என்ன கொடுக்க இருக்கிறது அப்படின்னு சொல்வது ஒரு சரியான ஒரு கண்டினியூவேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ 6ஆம் வீட்டில் கும்பத்தில் அமரக்கூடிய ராகு கிரகம் கன்னி ராசி நண்பர்களுக்கு 6ஆம் வீடு சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு நல்ல பலனையே கொடுப்பார். உத்தியோகத்தில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் மாற்றங்கள், பணியில் நல்ல ஒரு எதிர்பார்த்ததை விட அதிகமான வளர்ச்சியாக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு பொருளாதார ரீதியில் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. 6இலிருந்து திரிகோணமாக உங்கள் தனஸ்தானமாகிய துலாத்தை இந்த ராகு கிரகம் ஆக்டிவேட் செய்வது மிகப்பெரிய வருமானத்தில் ஒரு தனப்பிராப்தி உங்களுக்கு ஏற்படும்.
சுக்கிரனும் ராகுவிற்கு நட்பான அந்த வீடு, அமரக்கூடிய சனியுடைய வீடு கும்பராசியும் ராகுவிற்கு ஒரு நட்பான நிலை. ஸோ பொருளாதாரம், உத்தியோகம், வளர்ச்சி, நல்ல ஒரு ஏற்றமான நிலை. இதற்கிடையில் குரு கிரகம் உங்களுடைய 10ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பார். ராகு கேது மாறக்கூடிய அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் மே மாதம் 14ஆம் தேதி குரு உங்களுடைய 9லிருந்து 10ஆம் வீடாகிய மிதுனத்தில் வந்து அமர்ந்திருப்பார். இந்த குருவும் ராகுவும் திரிகோணமாக இணைகிறார்கள். குரு கிரகம் ராகுவை பார்க்க போகிறார். 6ஆம் வீட்டில் உள்ள ராகுவை குரு பாதகாதிபதியாக 10இல் அமர்ந்து பார்க்கிறார். ஸோ நீங்கள் எல்லோருமே நினைப்பது போல எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்மளால யாருக்குமே சொல்ல முடியாது. முக்கியமாக ஜென்மத்தில் ராகு கேது இருக்கும் பொழுது, ஜென்மத்தில் சனி இருக்கும் பொழுது அந்த ஜாதகர்களுக்கு, அந்த ராசி நண்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் சில பொருளாதார ரீதியில் விஷயங்களை கொடுத்தாலும் கவனமான பலன்களை நம்ம சொல்வதற்காகவே இங்கு கண்டிப்பாக நான் பதிவாக இதை எடுக்கிறேன். ஏன்னா எல்லாமே சுபமாக இருக்கும் பொழுது யாருமே சொல்ல தேவையில்லை. ஸோ அந்த நிலையில் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் அமரக்கூடிய குரு ஒரு அதிகமான கான்ட்ரிபியூஷனை எடுத்துக்கொள்வார். அவர் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதை கன்னி ராசி மறக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக வரும். இந்த காரண ராசிகளில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அவங்க வாழ்க்கை துணையை பெரிய பாதகத்தை செய்வார்களா? அது அப்படி லிட்ரலாக அப்படி எடுக்கக்கூடாது. ஆனால் அந்த பாவக ரீதியிலாக அந்த பாதகாதிபதி 10இல் அமரும் பொழுது இந்த ஆண்டு மிதுனத்தில் அமரக்கூடிய குரு கிரகம் தொழில் ரீதியிலான மாற்றங்களை உங்களுக்கு திணிப்பார்னு சொல்லலாம். நீங்கள் தவிர்க்க முடியாத சில தொழில் மாற்றங்களை, உத்தியோக மாற்றங்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கலாம். இந்த குருவுடைய தொடர்பு ராகுவிற்கும் இருப்பதனால், அந்த குருவுடைய வீட்டில் 7இல் சனி இருப்பது, அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த சனியாக 7இல் கண்டக சனியாக இருப்பது, நான் இதற்கு முன்னர் கொடுத்து கொண்டிருந்த அனைத்து பதிவுகளிலுமே இந்த ஆண்டு மேஜராக இருக்கக்கூடிய இந்த வருடக்கோள்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பாக இருப்பதை நம்ம தவிர்க்க முடியாது. ஸோ எல்லா பதிவிலையுமே நான் இந்த எல்லா கிரகங்களையும் தொடர்பு படுத்தி இன்க்ளூட் செய்து பலன்களை சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த ராகுவினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பணி ரீதியிலான மெட்டீரியல் பெனிஃபிட்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் ராகு தொடர்பு கொள்ளக்கூடியது 4, 6, 8 அப்படிங்கிற வீடுகளாக வருவதனால் கண்டிப்பாக ஜாதகர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டும். திடீரென்று வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சில குழப்பங்கள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ப்ரிகாஷனரியாக ரொம்ப எல்லா விஷயங்களிலும் ஒரு ரொம்ப கவனமான நிலையை கையாள வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. பிரயாணங்களில் கவனம், இரவு நேர பிரயாணங்களை கூடியவரை நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்ல நிலை. ராகு கிரகம் மேஷத்தையும் தனுசு ராசியையும் அமர்ந்த வீடையும் 6, 8, 4 தொடர்பு கொள்வது நம்ம மேலே சொன்ன வண்டி வாகனங்கள், ஆரோக்கியம், இதெல்லாம் கவனம்னு சொல்லிட்டோம். திரிகோண இணைவாக குருவை பார்க்கிறார். தொழில் ரீதியிலான மாற்றங்கள், சிலருக்கு பிடித்த மாற்றங்கள், சிலருக்கு பிடிக்காவிட்டாலும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகுவுடைய தனுசு ராசியுடைய தொடர்பு உங்களுக்கு இடமாற்றம், சிலருக்கு ஒரு நல்லா ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இந்த இடமாற்றம் ஏன் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிலையாக கூட இது இருக்கலாம். அதே சமயம் இந்த 6, 4 என்று சொல்வது பணிக்கான இடமாற்றம், ஆரோக்கிய பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனைக்காக சில மருத்துவ விரயங்கள், இல்லை ரோகத்தை ஏற்படுத்தி ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. இந்த 6, 4 அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஒரு பேசிக்ஸ் தெரிந்தவர்கள் இந்த பாவக ரீதியிலான பலன்களை எளிதில் புரிந்து கொள்ளலாம். இதே பலன்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அதிகமான ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பாக இருக்கிறது. உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் வீட்டில் அமரக்கூடிய சனி கிரகம் கண்டகச்சனியாக உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய பாவகத்திற்கு ஜென்மச்சனியான ஒரு நிலையில் இருப்பதனால் அவங்க எந்த ராசியில் இயற்கையில் பிறந்திருந்தாலும் கன்னியருடைய வாழ்க்கை துணையாக வந்துவிட்டாலே இந்த கோச்சார சனி மீனத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஜென்மச்சனி போன்ற ஒரு நிலை இருப்பது நம்ம தவிர்க்க முடியாது. அவங்களுக்கும் இடமாற்றத்தை சில சமயங்களில் விருப்பம் இல்லாமல் சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். அவர்களுக்கும் ஆரோக்கியத்தில் சில மருத்துவ விரயங்கள், மருத்துவத்திற்கான சில அலைச்சல்கள், விரயங்கள், இது போன்ற நிலை ஏற்படலாம். அவங்களுக்கும் பணி ரீதியிலான சில இடமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை துணையுடைய திருமண வாழ்க்கை ரீதியிலாக 8ஆம் வீட்டிற்கு பாதக வீட்டில் இருப்பது குடும்ப வாழ்வில் பெண்களால் ஏதாவது குழப்பம் ஏற்பட கொஞ்சம் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஸோ நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரிடமும் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை சொல்ல வேண்டாம். பணியில் இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியிலாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் நீங்கள்
உங்கள் குடும்ப வாழ்வில் பிறர் தலையிடாத அளவிற்கு நீங்கள் ப்ரொடெக்டிவாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா திருமண வாழ்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. இதை நம்ம இன்டைரக்டாக சொன்னாலும் நேரடியான பலன்களை சொன்னால் மட்டுமே சிலருக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய குடும்ப வாழ்வு 2 பேருக்குமே, கன்னி ராசி நண்பர்களுக்கு, உங்களுக்கும் சரி உங்களுடைய ஸ்பௌஸ்ன்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டிற்கும் அந்த ஆரோக்கிய ஸ்தானம் சற்று தொல்லை அடைவது, விரயங்கள் அதிகப்படுத்துவது, அந்த 4-12ன்னு சொல்வது சுப விரயங்களாகவும் இருக்கலாம். நீங்கள் புதிதாக முதலீடுகள் செய்து கொள்ளலாம். தொழிலுக்கான விரயங்களாகவும் இருக்கலாம். மருத்துவத்திற்காக, சில ஹெல்த் ட்ரபிள்ஸ்க்காக மருத்துவ விரயங்களாகவும் இது இருக்கலாம். ஸோ இரண்டு பேரும்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சஸில் இருக்கக்கூடிய தம்பதிகள் கண்டிப்பாக ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது எல்லாமே கோச்சார நிலைன்னு சொன்னாலும் 60% இது பொருந்தி வருகிறது. உங்களுடைய தசாபுத்திகளுக்கு ஏற்றாற் போல உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய வீடுகளுக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு இது ரொம்ப ஒரு குறைந்தபட்ச தொல்லைகளையும் கொடுக்கலாம், இல்லைனா அதிகபட்ச தொல்லைகளையும் கொடுக்கலாம். இது எல்லாமே ஒரு ரொம்ப ஒரு 50 to 60% தான் கோச்சாரம் வேலை செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் இந்த கோச்சார நிலையை 50% வேலை செய்யும் பட்சத்தில் கூட கிரகங்கள் சற்று சாதகம் இல்லாமல் தான் கன்னிக்கு தொடர்கிறது அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த ராகு கேது மட்டும் இல்லாமல் 7ல் இருக்கக்கூடிய கண்டக சனி உங்களுடைய சந்திரனை சனி பார்க்கிறார். எனக்கு தெரிந்தவரை முக்கியமாக சந்திரன் நேரடியாக சனியுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகர்கள் கண்டிப்பாக கிரகங்களை நினைத்து பயப்பட்டு கொஞ்சம் நம்ம ரொம்ப சட்டிலாக அமைதியாக சரண்டர் ஆவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். ஸோ உங்களுக்கு சந்திரனை நேரடியாக சனி பார்க்க போகிறார். அவர் 6க்குடையவர். தேவையில்லாத அக்ரஷன், உங்கள் மனதில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏற்படலாம். ஓவர் திங்கிங்னு சொல்லக்கூடிய மனக்கவலைகள், திருமண வாழ்வை பிரேக் பண்ணலாமான்னு சிலருக்கு தோணலாம். இது மாதிரியான ஒரு பணியை விட்டுடலாமா அப்படிங்கிற சில குழப்பங்கள் தோன்றலாம். எதிரிகளோடு போராடக்கூடிய ஒரு உத்வேகத்தை, தேவையற்ற ஒரு உத்வேகத்தை சிலருக்கு இது கொடுக்கலாம். ஸோ சனி ஆதிபத்திய ரீதியிலாக 5க்குடையவர் 6க்குடையவராக இருந்து கண்டகச்சனியாக அவர் பார்ப்பதனால் இது போன்ற சில நிலைகளில் எண்ணத்தில் ஒரு தாறுமாறான நிலையை கொடுத்து மன அமைதி இல்லாமல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாமே ஓரளவிற்கு நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தாலே ஓரளவிற்கு உங்களுக்கு இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய நிலையாக ஒரு பக்கபலமாக இருக்கும். ஸோ இந்த ராகுவுடைய நட்சத்திர சாரம் இப்பொழுது நம்ம பார்க்கும் பொழுது முதலில் ராகு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் செல்வார். இதுதான் தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கு நம்ம முதலில் சொன்ன பலன்களை எடுத்து செய்யக்கூடிய ஒரு நிலை. அடுத்ததாக தன்னுடைய சுய நட்சத்திரம் சதயத்தில் ராகுவிற்கென்றே கொடுக்கப்பட்ட அந்த நட்சத்திரத்தில் சனியுடைய வீடாக இருக்கக்கூடிய நிலையில் ராகு ஃபுல் பவரை எடுத்துக்கொள்ளக்கூடிய 6ஆம் பாவகத்தை முழுவதும் ராகு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலை. இது சற்று ஆரோக்கிய பிரச்சனைகளையும் உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ராகு கேதுவுடைய பயிற்சி முடியக்கூடிய அந்த காலகட்டத்தில் ராகு அவிட்டத்தில் செல்லும் பொழுது உங்களுக்கு சற்றும் ஆகாத அஷ்டமாதிபதி 2 முறை அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய 8ற்கு 8 என்று சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி ஆகிய செவ்வாயுடைய நட்சத்திரம் அந்த அவிட்டம். கண்டிப்பாக கன்னி ராசி நண்பர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். அப்படிங்கிறது இந்த சதயம் அவிட்டம் 2மே ரொம்ப கவனமான பலன்கள். ஆனால் பணி ரொம்ப நல்லா இருக்கும், வருமானம் வரும். இதை தவிர உங்களுக்கு வேற என்ன வேண்டும்? நீங்கள் டிசிப்ளின்டாக எழுந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு ஜாபில் நீங்கள் உங்கள் பெஸ்ட்டை கொடுத்துட்டு வருமானத்தை வச்சுட்டு நீங்கள் ஹாப்பியாக இருப்பது மட்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல நிலையாக இருக்கும். தேவையில்லாமல் நீங்கள் ரிலேஷன்ஷிப் வகையில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு எவர்களிடமும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் புதிதாக பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். நீங்கள் ரொம்ப க்ளோஸாக போனாலே அது பிரச்சனையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 4 தாய் வழி உறவுகள், தாயார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த தனுசு ராசிக்குடைய குரு பாதக வீட்டில் அமர்ந்து பார்க்கிறார். மேலும் சனியும் பார்க்கிறார், ராகுவும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். ஸோ தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு பலன் இருக்காது. தந்தை வழி உறவுன்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது அமரப்போகிறார். இது இந்த காலகட்டத்தில் உலகில் இருக்கிற எல்லோருக்குமே தந்தை வழி உறவுகளால் ஒரு பெரிய ஒரு நன்மை இருக்காத நிலை, ஒரு சின்ன குழப்பம் போகக்கூடிய நிலை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா காலச்சக்கரத்தின் அடிப்படையில் சிம்மம் பித்ருக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த தந்தை வழி உறவை குறிக்கக்கூடிய பூர்வீகம் என்று குறிக்கக்கூடிய ஜோடியாக்கினுடைய 5ஆம் வீடு. ஸோ குழந்தைகளோடும் நீங்கள் எல்லோருக்குமே இது காமனான பலன் என்று சொல்லக்கூடிய நிலையில் எல்லோருமே சற்று குழந்தைகளை அனுசரித்து சொல்ல வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ ராகுவுடைய நட்சத்திர அடிப்படையில் நம்ம சொல்லிட்டோம், கேதுவிற்கு வரும்பொழுது ஜென்மத்திலிருந்து கேது ரிவர்ஸ் ஆக 12th ஹவுஸ்க்கு போகிறார். ஸோ ஜென்மத்தை விட்டு அவர் கடந்தால் போதும் அப்படிங்கிற நிலையில் ஓரளவிற்கு இது உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும். ஆனால் 12 தூக்கத்திற்கு ரொம்ப முக்கியமான நிலை. அயன சயன போகஸ்தானம், வெளிநாடு தொடர்பான பிரயாணங்களை குறிக்கக்கூடிய வீடு, முதலீடுகளுக்கு முக்கியமான வீடு. இந்த வீட்டில் கேது அமர்வது இது பொருளாதார ரீதியில் சின்ன சின்ன தடைகளை கொடுத்து உங்களுக்கு அது சக்ஸஸ் கொடுத்துரும். ஆனால் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு உங்களை சற்று தொல்லைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ நீங்கள் திருமண வாழ்வில் பிரச்சனை வந்தால் உடனடியாக அதை சமரசமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தூக்கத்தில் ஓரளவிற்கு நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். தெரிந்தே தூக்கத்தை நீங்கள் காம்ப்ரமைஸ் செய்யக்கூடாது. முதலீடுகளை பொறுத்தவரை சின்ன சின்ன தடைகளை கொடுத்து கமிட் செய்த விஷயங்களை சொன்ன நேரத்தில் காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற அளவிற்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து அதன் பிறகு ஒரு ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த சொன்ன விஷயங்களை நீங்கள் காப்பாற்றக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு ஒரு மன அழுத்தத்தோடு அதை நீங்கள் கடந்து வந்து இறுதியில் ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலையாக இருக்கும். கேதுவுடைய தொடர்பு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு இருக்கிறது, துலாம் ராசிக்கு இருக்கிறது, தனுசு ராசிக்கு இருக்கிறது, மேஷத்திற்கு இருக்கிறது. ஸோ உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு கேதுவுடைய தொடர்பு இருப்பது வாழ்க்கை துணையுடைய வருமானம் திடீரென்று கட்டாகக்கூடிய நிலையாக சிலருக்கு இருக்கலாம். சிலருக்கு வயதானவர்களுக்கு ஆயுள் சம்பந்தமான தொடர்பாக பிரச்சனைகள் ஏற்படலாம். தொழில் ரீதியிலான விஷயங்களில் சில குழப்பங்கள், மாற்றங்கள், அதிரடியான சில மாற்றங்களாக இது இருக்கலாம். ஏனென்றால் இந்த பாவகங்கள் பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகிறது. 12, 10, 8, 4 அப்படின்னு சொல்வது முதலீடு தொடர்பான விஷயங்களில் ஒரு அதிகமான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்கும். தடைகளை கொடுத்து முதலீடு செய்யக்கூடிய நிலையாக இருக்கும். முதலீடு செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யாராவது நண்பர்களோடு பேசி ஆலோசனை செய்து எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிய பிறகு அதை செய்ய முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு தடை ஏற்படலாம். நினைத்த இடத்திலிருந்து பணம் வராமல் இருக்கலாம். கடன் வாங்க நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, உங்களை அறியாமல் அந்த கடன் எதிர்பாராத விதமாக கைக்கு வந்து சேருவதற்கு காலதாமதமாகலாம். ஸோ இது போன்ற நிலையில் இந்த கேது முதலீடுகளில் தடை கொடுத்து அதன் பின் வழிவிடுவார்னு சொல்லலாம். தொழில் ரீதியிலாக சில ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், இரிட்டேஷன்ஸ் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அளவான முதலீடுகள், நிதானமான ஒரு போக்கு, குடும்ப வாழ்வில் அதிக பாதுகாப்பை எடுத்துக்கொள்வது, உங்களுடைய ஆரோக்கியம், திருமண வாழ்வில் கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, இதெல்லாம் அதிகம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களாக கன்னி ராசிக்கு இருக்கிறது. ஆனால் குரு கிரகம் 2, 4, 6 பார்க்கிறார். பணியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது பாட்டுக்கு சுமூகமாக ஒரு வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். சுகபோகமான ஒரு குவாலிட்டி ஆஃப் லிவிங்க்கும் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. மருத்துவ விரயங்களுக்கு நீங்கள் தயங்கக்கூடாது. ஏதோ விரயங்கள் செய்வதற்கு, மருத்துவத்திற்கு செலவு செய்வதற்கு பணம் இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலையை மனதில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் சந்திரனை சனி கண்டகமாக பார்ப்பதனால் ஏதோ ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஃப்யூச்சரை நினைத்த குழப்பங்கள், நம்ம செய்தது ரைட்டா தப்பா அப்படிங்கிற பாஸ்டை நினைத்த சில கவலைகள். ஸோ இவ்வளவு அழுத்தம் இருந்தால் நம்ம எப்படி வாழ முடியும்? இது எல்லோருக்கும் எல்லா காலகட்டங்களிலும் நடந்து விடாது. சனி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணி கொண்டே வரலாம். ரொம்ப மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். ப்ரெசண்ட்டில் நம்மளால் இருக்கவே முடியாது. பாஸ்ட் இல்லைன்னா ஃப்யூச்சரை நினைத்து ஏதோ ஒரு குழப்பம். ஏன்னா லைஃபே அவ்வளோதான் உங்களுக்கு. பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் இது 3 தான் அப்படிங்கிறதுனால இந்த கன்னி ராசி நண்பர்கள் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு சோதனை காலகட்டத்திலே இருக்கிறார்கள். ஆனால் வருமானமும் பணியும் சிறப்பாக இருப்பது ஒரு பெரிய நன்மை அப்படின்னே சொல்லலாம். காதல் தொடர்பான விஷயங்கள் சக்ஸஸ் கிடைக்கும். ஆனாலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கைக்குள் செல்லக்கூடிய கன்னி ராசி நண்பர்கள், 7ல் இருக்கக்கூடிய சனி கிரகம் உங்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருப்பது போலவே இந்த திருமணத்தை நம்ம செய்தது ரைட்டா தப்பா அப்படிங்கிற ஒரு நிலையாக இருக்கலாம். எல்லாம் நடந்ததெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற அந்த கிருஷ்ண பரமாத்மா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி அதை எழுதி வைத்துக்கொண்டு அதை படிக்க வேண்டும். இதுதான் நமக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நடந்தவற்றை நினைத்து வருத்தப்படுவதில் பலன் இல்லை, நடக்கப் போவதை நினைத்து கவலைப்படுவதிலும் அர்த்தம் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே யதார்த்தம். இதை தாண்டி நம்ம தெரிந்தாலும் நம்ம இதே கவலையை அடையக்கூடிய நிலையாக கிரகங்கள் கொடுக்கும். தெரியாதவர்களுக்கும் இதே பலனை கொடுக்கும். ஸோ இங்கே சூக்ஷ்மத்தை தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அதை நம்ம ப்ராக்டிஸில் கொண்டு வரது மட்டும்தான் நீங்கள் பூமியில் ரொம்ப டஃப்பான நிலை அப்படிங்கிறத நானும் உணரக்கூடிய வகையில் உங்களுக்கும் எனக்கு தெரிந்த வகையில் சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணுகிறேன். கன்னி ராசி கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு குலதெய்வம் ஒரு காவல் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நல்ல நிலை. ஒரு உக்ர தெய்வம் இல்லைன்னா ஒரு காவல் தெய்வம் இது மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்ல நிலை. இல்லை உங்களுக்கு ஒரு பெண் தெய்வமாக இருக்கிறது, வேறு ஏதாவது ஒரு
அமைதியான தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் குலதெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்து கன்னி ராசி நண்பர்கள் எப்பொழுதுமே ஒரு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய உங்களுடைய வசிக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் எல்லை காவலாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வத்தை நீங்கள் வருடம் ஒரு முறை வழிபாடு செய்வது, பொங்கல் வைப்பது, அபிஷேகம் செய்வது, இதை மாதிரி செய்து கொள்வது மிகுந்த நன்மையை கொடுக்கும். உங்களோட மன ஆரோக்கியத்திற்கு, பூர்வ புண்ணிய பலத்திற்கு, குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பான நிலையை ஏற்படுத்தக்கூடிய நிலை இந்த காவல் தெய்வ வழிபாடு கன்னி ராசிக்கு கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் கன்னி ராசிக்கு 2025 ராகு கேது பயிற்சியினால் நடக்கக்கூடிய பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.